தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு புதிய தொடக்கம் நடந்திருக்கிறது தமிழ்நாடு அரசியலில் அப்படின்னு சொல்லலாம். திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். எனக்கு தெரிந்து 24வது முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். 23ஆம் புலிகேசியுடைய அந்த ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கிறது அதிகாரப்பூர்வமாகங்கிற வகையில் இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான் சொல்லலாம். நிறைய எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் மீது மக்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவர் நடந்து கொள்வார் அப்படின்ற நம்பிக்கையை நாமும் வைப்போம் அப்படின்ட்டு தான் இந்த காணொலியை நம்ம துவங்க போகிறோம். ஏன்னா இந்த தேர்தலை பார்த்தீங்கன்னாக்க மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில், ஒரு முடிவில் தெளிவாக இருந்திருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னாக்க, இந்த ஆட்சி போக வேண்டிய ஆட்சி அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்றது ஒரு தெளிவு இருந்திருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு அலை அப்படின்றதையும் கடந்து அது ஒரு பயம் கலந்த எதிர்ப்பு அலையாக அது இருந்திருக்கிறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது அதோடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இந்த 2 அணி, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு அணியும், தாவேகா களம் கண்டது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. தாவேகாக்கு முறையே 108 தொகுதிகளையும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 53, 54 தொகுதிகளையும் முறையே கொடுத்திருக்கிறார்கள். அப்படின்னும் பொழுது தெளிவாக கிட்டத்தட்ட 170 தொகுதிகள் அந்த எதிரணிக்கு எதிராக, அதாவது அந்த ஆளும் கட்சிக்கு எதிராக விழுந்திருக்கிறது அப்படின்றது தெளிவாகிறது. அப்போது இதில் நாம் பார்க்க வேண்டியது என்னன்னாக்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அமைந்திருப்பது அந்த திமுக தான் வேண்டும், ஸ்டாலின் தொடரட்டும் என்று சொல்லக்கூடிய சில கட்சிகளை வைத்துக்கொண்டு இந்த ஆட்சி நடைபெறுகிறது. அப்படி நடைபெறுகிறது ஒரு நெருடலாக இருந்தாலும் கூட, நம்மை பொறுத்தவரைக்கும் திமுக ஆட்சி போச்சு, முடிஞ்சுது அப்படின்றதுலேருந்து நம்ம ஒரு ஒரு கொடுமையான ஒரு கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து விடுபட்டு விட்டோம் அப்படின்ற வகையில் நம்ம மகிழ்ச்சி கொள்கிறோம். ஆனால் அதிலிருந்து கற்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். முக்கியமாக அந்த ஆட்சி விழுந்ததற்கான காரணம், முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, எதிர்கருத்து எவனுமே வைக்கக்கூடாது, எதிர்த்து யாருமே பேசக்கூடாது அப்படின்ற அந்த மனநிலை இருக்குது பாருங்க, அதுதான் முக்கியமான ஒரு காரணியாக இருந்திருக்கிறது அந்த ஆட்சி வீழ்வதற்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஜால்ரா கோஷ்டிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீடியாக்களில் இருக்கக்கூடிய ஜால்ரா கோஷ்டிகள், துதிபாடிகள், இவங்க பார்த்தீங்கன்னாக்க தொடர்ந்து இந்த ஆட்சியில் தேனாரும் பாலாரும் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு ஸ்டாலின் காதில் ஓதிக்கொண்டே இருந்தது மட்டுமல்லாமல், வேறு எந்த பிரச்சனையுமே ஆட்சியாளர்களுடைய காதுகளுக்கு எட்டும் வகையில் கொண்டு போகாமல் இருந்தது அப்படின்றதான் முக்கியமான ஒரு அங்கமாக நான் பார்க்குறேன், ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல், இவங்க ஒரு குடும்பம் மட்டும் படைப்பாங்க, இவங்க ஒரு குடும்பம் மட்டும் சகல துறையிலையும் கபலீகரம் பண்ணுவாங்க அப்படின்றத மக்கள் அறவே விரும்பவில்லை அப்படின்றதையும் ஒரு கூடுதல் விஷயமாக இங்கே பதிவு செய்ய வேண்டியதாக இருக்குது. திரைத்துறையை எடுத்துக்கோங்க அல்லது மற்ற துறைகள்லாம் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய ஊடுருவல், எல்லாத்துலேயும் இவங்களுடைய ஆக்கிரமிப்பு, எல்லாத்துலேயும் இவங்களுடைய கை இருக்க வேண்டும், இவர்களுக்கு பணம் போக வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம், இதெல்லாம் தான் அவர்களுடைய வீழ்ச்சிக்கு இடம் கொடுத்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்னொன்று, தொடர்ந்து ஒரு தகவலை நீர்த்து போக செய்வதற்கு, அதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வைங்க, ஒரு சமூகம்னு இருந்தால், ஒரு அரசாங்கம்னு இருந்தால் பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அந்த பிரச்சனைகள் வரும்போது ஒரு அரசாங்கம் அதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்றது தான் இங்கே முக்கியமாக பார்க்கப்படும். ஒரு அரசாங்கம் ஒரு பிரச்சனையை தவிர்ப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்குமோ அதெல்லாம் எடுக்கும். ஆனால் அதையும் கடந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வைங்க, அப்போ அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு இருக்கு இல்லையா? இதில் திமுக மிகப்பெரிய அளவில் தவறான முன்னுதாரணங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டு போகலாம், நிறைய சம்பவங்களை நம்ம மேற்கோள் காட்டலாம். அதில் முக்கியமான ஒரு சம்பவமாக நாம் பார்க்கக்கூடியது என்னன்னாக்க, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் இருக்குது பாருங்கள், அந்த பாலியல் குற்றம். நம்ம எல்லாருக்குமே தெளிவாக தெரிகிறது. இதில் அந்த சார் யார் அந்த சார் அப்படின்றதுல எல்லோருடைய பார்வையும், எல்லோருடைய சந்தேக பார்வையும் யாரை நோக்கி செல்கிறது என்றால் மா சுப்பிரமணியத்தை நோக்கி தான் செல்கிறது.
ஆனால் அதை கூட வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கிறது. அசாதாரணமான ஒரு சூழல். அதாவது அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து ஒரு புகாரை கூட கொண்டு போய் குடுக்க முடியல. குடுத்த பொழுது அந்த எஃப்ஐஆரும் கூட வெளியில ரிலீஸ் பண்றாங்க. இது ஏன் ரிலீஸ் பண்றாங்க தெரியுமா? இது வந்து ஆளும் தரப்பு இந்த காவல்துறைக்கு குடுக்கக்கூடிய நெருக்கடி. எப்படியாவது பண்ணி இத ஆஃப் பண்ணு அப்படின்ட்டு. அப்ப என்ன ஆகும்? இந்த தகவல கசிய விட்டா பாதிக்கப்பட்டவங்க பயப்படுவாங்க. என்னடா என் அட்ரஸ், என் வீடு, என் ஃபோன் நம்பர், என் பேரு எல்லாமே போடுறீங்க. அதுவும் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு. ஒரு பாலியல் குற்றச்சாட்டுல ஒரு பெண் வந்து புகார் குடுப்பதே அது வந்து அவங்களுக்கு எவ்வளவு நெருக்கடி இருக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதையும் கடந்து அதை குடுக்குறாங்கன்னா, அவங்க டீட்டெயில்ஸ நீங்க வெளியிடுறீங்கன்னா என்ன அர்த்தம்? அதே மாரி அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர், இன்னைக்கு தண்டிக்கப்பட்டிருக்கின்ற நபர், அந்த ஞானசேகரன்றவன். அவன் பார்த்தீங்கன்னாக்க, அவன் வந்து அ திமுகவுடைய கொடியை பொருத்திக் கொண்ட கார்ல வந்து அவன் சுத்தி வரான். கட்சியில தான் இருக்கான் அவன். கட்சியில பொறுப்புல இருக்கான். ஆனால் அதை அப்படியே மடைமாற்றம் செய்து, அவனுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் கிடையாது. அவன் வெறும் அனுதாபி அப்படின்லாம் வந்து ஒரு முதலமைச்சரே சப்பை கட்டிய கேவலம் எல்லாம் வந்து அப்பொழுது அரங்கேறியது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் பெரிய விஷயமா வரும்பொழுது, இதை மடைமாற்றம் செய்வதற்கு வேற வேற விஷயங்கள ஒரு டீம வச்சுக்கிட்டு, இவங்க வந்து அந்த மீடியால உட்கார்ந்துகிட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதை மடைமாற்றம் செய்து விட்டோம். உடனே அதிமுகவில் பிரச்சனை அப்படின்னு ஆரம்பிச்சு அதை மடைமாற்றம் செய்வது. ஓபிஎஸ் இதை சொன்னார். வேறு ஒருவர் அதை சொன்னார் அப்படின்னு சொல்லி மடைமாற்றம் செய்வது. இப்படியே காலத்தை போக்கிக் கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் பார்த்து தான் மக்களுக்கு இவங்க மேல ஒரு வெறுப்பு உணர்ச்சி ஏற்பட ஆரம்பிச்சது. மீடியா மேல முக்கியமா. ஏன்னா, மீடியா தான் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சொல்லும். மக்களுக்கான வடிகால் என்ன? ஒரு பிரச்சனை நடக்குது. அதை 4 பேர் விவாதிக்கிறாங்க. எங்க விவாதிப்பாங்க? டிவியில விவாதிப்பாங்க, சோசியல் மீடியால விவாதிப்பாங்க. இதையெல்லாம் பார்ப்பதற்கான வாய்ப்பு மக்களுக்கு கிடைக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு வடிகால் கிடைக்குது. ஆனால் அந்த வடிகாலுக்கே வழி இல்லாமல் செய்ய வேண்டும் என்று இவர்கள் செயல்பட்டார்கள். அப்படின்றது தான் இங்க பிரச்சனையே. நீங்க பெண் நிறுவனம்னு ஒன்று வைத்துக்கொண்டு அதில் செயல்பட்டது தப்பு கிடையாது. ஆனால் அங்கே உட்கார்ந்து கொண்டு மீடியாவில் என்னென்ன விவாதங்கள் நடைபெற வேண்டும் என்று எடுக்கும் இடத்துல நீங்க போனது தான் பிரச்சனைக்கு காரணமே. இப்படியெல்லாம் முதலமைச்சரை தவறாக வழி நடத்தியதோடு அல்லாமல் அவரை சுற்றி ஒரு கும்பல் ஜால்ரா கோஷ்டி சேர்ந்து கொண்டு நடப்பவையெல்லாம் சூப்பர் என்று சொல்லிக்கொண்டு இப்படியே காலத்தை ஓட்டிய காரணத்தினால்தான் மக்களுடைய கோபத்தின் வெளிப்பாட்டை அவர்கள் சந்திக்க நேரிட்டது. அப்போ இந்த ஆட்சி இப்பொழுது அமைந்திருக்கின்ற ஆட்சி நான் பார்க்கக்கூடிய வகையில் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு சஜஷனா, ஒரு காமன் மேனா, ஒரு சாமானியனாக சஜஷனா நம்ம சொல்லலாம். நான் ஓட்டு போட்டு உண்மையை சொல்லணும்னாக்கா, நான் ஓட்டு போட்டு இந்த ஆட்சி வரல. ஆனால் நான் ஓட்டு போட்ட கட்சியும் ஆட்சிக்கு வரல. இருந்தாலும் நம்முடைய பொதுவான எண்ண ஓட்டம் கடந்த ஆட்சி அது திமுக ஆட்சி போக வேண்டும் என்பது அது நிறைவேறிவிட்டது என்கிற நிலையில் நாம் இந்த ஆட்சியாளரிடம் எதிர்பார்க்கக்கூடியது, ஒரு சாமானியராக எதிர்பார்க்கக்கூடியது என்னென்னா, முதல்ல எதிர்கருத்துக்களை அனுமதிங்க. ஒரு கோடு போட்டால் அதோட பெரிய கோடு போடணுன்றது தான் எண்ண ஓட்டமாக இருக்கணுமே தவிர அந்த கோட்டை அழிக்க வேண்டும் என்பது எண்ண ஓட்டமாக இருக்கக்கூடாது. 2வது, இதுபோல கருத்து சுதந்திரம், நான் ஏற்கனவே கடந்த காணொலியும் சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். கருத்து சுதந்திரம் என்று வெளியில் வந்து கருத்துக்களை தெரிவித்தவர்கள் மீது கண்மூடித்தனமாக போடப்பட்ட வழக்குகளை எல்லாம் வாபஸ் பெறுங்கள். அடுத்தது, மீடியாவில் கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. மீடியா அவங்க செய்யட்டும், அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் மக்களுக்காக பணியாற்றுவோம் அப்படின்ற எண்ண ஓட்டத்துக்கு வாங்க. மீடியாக்கள் விமர்சனங்களை வைக்கட்டும். அவை ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களாக இருந்தால் அதற்கு பதிலளியுங்கள். அவை ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களாக இல்லை, அவை உள்நோக்கத்துடன் அழிவுபூர்வமான விமர்சனங்களாக இருக்கிறது என்றால் அவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுங்கள். அத்துமீறாதீர்கள். இந்த மாதிரியான சில கோரிக்கைகளை தான் நம்ம வந்து வைக்கிறோம். வேற ஒரு பெரிய கோரிக்கையும் கிடையாது. ஏன்னா மக்களை வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா, மக்கள் ஒரு மேண்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஒரு மேண்டேட்னு சொல்ல மாட்டேன், இது ஒரு மிக்சட் மேண்டேட் தான். இருந்தாலும் மக்கள் வந்து ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்றால் அந்த முடிவுக்கு நாம் தலைவணங்க வேண்டும். மக்களை சிறுமைப்படுத்தக்கூடாது, மக்களை கேவலப்படுத்தக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் உண்மையிலேயே அப்பாவிகள். அவர்கள் நம்புகிறார்கள், நீங்கள் வந்தால் மாற்றத்தை கொடுப்பீர்கள் என்று நம்புகிறார்கள். அது என்ன மாற்றமாக இருக்க போகிறது அப்படின்றத 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அவர்கள் எடை போடுகிறார்கள். ஸ்டாலின் மேலே அவ்வளவு நம்பிக்கையை வைத்து 2021 இதே மக்கள் வாக்களித்தார்கள். நல்லது செய்வார்,
அப்படி நல்லது செய்வாருன்றது அந்த ஒரு ஒரு லைன் இருக்கு இல்லையா? ஒரு வரி இருக்கு இல்லையா? அந்த வரி வந்து அது அந்த மக்களுடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிறது. அவர்களுடைய வெகுளித்தனத்தை பிரதிபலிக்குது. அவங்க வேற எதுவும் எதிர்பார்க்கல. உங்களை சல்லடை போட்டு ஸ்கேன் பண்ணி உங்களுடைய தகுதிகள் அப்படிலாம் பார்க்கல. ஏதோ ஒரு பாசம், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ ஒரு எண்ண ஓட்டம் உங்களுக்கு போய் ஓட்டு போடுறாங்க. அப்படி ஓட்டு போடும் பொழுது அவர்களுக்கு நேர்மையாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு. அதை செய்யுங்கள். வேற எதுவும் செய்ய வேண்டாம். அந்த மக்கள் வேற எதுவும் எதிர்பார்க்கல. எல்லா புரட்சித் தலைவர் அவர்களுடைய அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது ஒரு ஒரு நிகழ்வு அதில் படித்தேன் நான். அவருடைய பதவியேற்புக்கு முன்னால் முதல் முறை ஆட்சிக்கு வராரு. வந்த உடனே அவருடைய பதவியேற்புக்கு முன்னால் ஒரு வீட்டில் ராமவரம் தோட்டத்தில் அவர் வீட்டில் அவர் அமர்ந்திருக்கிறார். அப்போ அவருடைய நண்பர் வரும்பொழுது அவர்கிட்ட சொல்கிறார், பாருங்க, என்னை ஆதரித்து எனக்கு வாக்களித்த எனக்காக உழைத்த தொண்டன் எல்லாம் கேட்டுக்கு வெளியே இருக்கான். இந்த வெற்றியில் பங்கு பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய, ஆதாயம் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவெல்லாம் என்னை சுற்றி இருக்கான். இதான் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு இதை விஜய் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே விஜய்க்காக போராடி, விஜய்க்காக உழைத்து, விஜய்க்காக பிரச்சாரம் செய்து அப்படியெல்லாம் செய்தவர்கள் அங்கே வெளியே நின்று உங்களை வாழ்த்துகிறார்கள். விஜய்க்காக ஓட்டு போட்டவர்களும் சேர்த்து சொல்கிறேன். ஆனால் சுற்றி யார் வருவாங்க அப்படின்னாக்க இதில் என்ன ஆதாயம் கிடைக்கும்னு வரக்கூடியவங்க தான் இருப்பாங்க. இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் இதை கடந்தும் செயல்படுவது அப்படின்றது தான் வந்து விஜயுடைய உண்மையான வெற்றி இருக்குது. அதை செய்வார் என்று நான் நம்புகிறேன். அதை செய்ய வேண்டும் என்பதனை கோரிக்கையாக வைக்கிறேன். அதுக்கு மேலே நடக்கும் பொழுது, இந்த அரசாங்கம் செயல்படும் பொழுது, அரசாங்கம் செயல்படுகின்ற அந்த விதத்தை பார்த்து நம்முடைய விமர்சனங்களை வைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.